ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 24. யாழினி தன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க அவள் நம்பருக்கு புது எண்ணில் இருந்து அழைப்பு வர எடுத்து பேசினாள். ஹாய், ஐ எம் ஆலன். திஸ் இஸ் யாழினி. அவன் ஆங்கிலத்தில் கேட்க சட்டென புரிந்து கொண்டவள், யா யாழன், ஐ எம் யாழினி. சொல்லுங்க, என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? நான் டுடே கொழும்புக்கு ரீச் ஆயிட்டேன். உங்களை எப்படி நான் மீட் பண்றது? நீங்க வரத பத்தி ஏன் முதல்ல என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல ஆலன்? நான் உங்களை ரிசீவ் பண்ணி இருப்பேனே. சாரி யாழினி, என்னோட சூழ்நிலை அப்போ சரியில்லை, அதனாலதான் யாருக்கும் என்னால கால் பண்ண முடியல. ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. நீங்க இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? கொழும்பு விஷாகா ஹோட்டல்ல. ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. நான் டுமாரோ ஆஃப்டர்நூன் அப்படித்தான் அங்க வர முடியும். அதுவரை அங்க சமாளிப்பீங்க தானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் யாழினி. ஓகே, நான் உங்களுக்கு நைட் கால் பண்றேன் என்று அவள் போனை வைத்து விட்டு நேராக சென்றது அவள் அப்பாவிடம்தான். அப்பா, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுடா இனி. கொரியால என் கூட படிச்ச பையன்தான் ஆலன். அவனோட லைஃப் இப்போ கொஞ்ச நாளா சரியில்லை. ஒரே மன அழுத்தத்துல இருக்கான் போல. அவன் பேரண்ட்ஸ் ஒரு சேஞ்சுக்காக அவனை இங்க அனுப்புறாங்க. கொஞ்ச வருஷம் இங்கதான் இருக்க போறான். அதான் அவன் தங்க இடம் தேவை. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றியான்னு கேட்டான். நான் விசாரிச்சு சொல்றேன் இனி. அவன் கொழும்புலதான் இப்போ இருக்கான். அவனை பிக்கப் பண்ண வேற போகணும். நாங்க தங்கி படிக்கும் போது நிறைய ஹெல்ப் இவன் தான் பண்ணான். நன்றி மறக்க கூடாதுன்னு நீங்க தானே பாப்பா சொல்லுவீங்க. அவனை நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற பகுதியிலேயே தங்க வைக்கலாமா? அம்மாடி, தங்க வைக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பையனுக்கும் உன் வயசு தானடா. ஒரே வீட்டுல தங்க வைக்க முடியாதுடா. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. அப்பா, அப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வீடு வாடகைக்கு தானே விட்டுருக்காங்க, அங்க ஓகேவா? சரி, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். சரிப்பா, அப்ப நான் போய் அவனை ரிசீவ் பண்ணிட்டு வரேன். தனியாலாம் போக வேணாம் இனிமா. அவரை ட்ரெயின் பிடிச்சு வர சொல்லு. அவனுக்கு தெரியாத ஊர், புரியாத பாஷை, கஷ்டம்பா. நானே போய் கூட்டிட்டு வரேனே. உன்னை எப்படிமா தனியா அனுப்ப? அப்பா, நான் இனி கூட போயிட்டு வரேன் மாமா என்றபடி அபி வீட்டிற்குள் வர, நீங்க என் கூட வர வேணாம் மாமா, அருள் தனியா இருக்க வேண்டி இருக்கும். அருள் இங்க விட்டுட்டு நீ இனி கூட போயிட்டு வாடா என்று கிருபாகரன் கூற, அருள் இங்க வரமாட்டா மாமா. ஏன் மாமா? நான் அவகிட்ட பேசுறேன். கோபமாடா எங்க மேல? அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை மாமா. உங்க வீட்டுக்கெல்லாம் தான் வர தகுதி இல்லைன்னு நினைக்கிறா. யாராலும் எதுவும் சொல்லவே முடியவில்லை. அமைதி ஆட்கொண்ட இடத்தில் மீண்டும் அபியே பேசினான். அவ தனியா இருந்துப்பா மாமா. இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளை நான் ஜிபி வீட்டுல தங்க வச்சிடுறேன். வேண்டாம் மாமா, அருளையும் கூட்டி வாங்க, நம்ம சேர்ந்தே போயிட்டு வரலாம். இது கூட நல்லாதான் இருக்கு அபி. கல்யாணம் ஆகி இன்னும் கூட நீங்க சேர்ந்து எங்கேயும் போகலல்ல. நான் அவகிட்ட பேசுறேன் மாமா. இனி நீ தேவையான திங்ஸ பேக் பண்ணு. நான் அவளை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரணும். நாங்களும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நைட்டு வரோம். நம்ம கார்லயே போயிட்டு வாங்கப்பா. கார்னா டிராவலிங் கொஞ்சம் சுகமா இருக்கும். ஓகே மாமா, அப்ப நான் கிளம்புறேன் என்றவன் செல்ல, கிருபாகரனும் வாடகை வீடு பற்றி கேட்பதற்காக சென்றார். அருள் லைஃப் நல்லா இல்ல, இவங்களை எப்படி சேர்த்து வைக்க? ஐயோ, இந்த பொண்ணு வாழ்க்கைய நான் எப்படி சரி பண்ணுவேன் என்று சிந்தித்தவள் மனதில் ஒரு எண்ணம் பிறந்தது. அருளையும் மாமாவையும் கொஞ்ச நாள் கொழும்புலையே விட்டுட்டு வரலாம், ஹனிமூன் ட்ரிப் போல. கொஞ்சம் அவளை மாமா புரிஞ்சுப்பாரு என மகிழ்வாக நினைத்தவளின் போன் அடிக்க எடுத்து பார்த்தாள். அபிதான் அழைத்திருந்தான். சொல்லுங்க மாமா. மாமா பக்கத்துல இருக்காங்களா? இல்ல மாமா. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாமா, உன்னோட முகத்துல ஒரு பொய்த்தன்மை தெரிஞ்சது. இனி உண்மைய சொல்ல விருப்பமா இல்ல பொய் தான் சொல்ல போறியா? என்னோட ஃப்ரெண்டு இல்ல மாமா. ஹீ இஸ் ஆலன். மின்னோட மனைவிக்கு வேண்டப்பட்டவங்க. ஆலனுக்கு அங்க சேஃப் இல்ல, அதனால இங்க வர்றதாகவும் இங்கேயே கொஞ்சம் வருஷம் தங்க போறதாகவும் சொன்னாங்க. ஆலனுக்கு இங்க ஒரு வேலை கேட்டாங்க. நான் வேலை பாக்குற கம்பெனில வேகன்சி இருக்குன்னு சொன்னேன். அதோட விட வேண்டியது தானே. இனி தேவையில்லாம உதவி பண்ண போய் அவங்க சகவாசம்லாம் நமக்கு தேவையா? மின்மேல இருக்கிற காதல் மறைஞ்சு பல நாள் ஆகிடுச்சு மாமா. அடுத்தவன் பொண்டாகிட்டிய பாக்குறது எவ்வளவு தப்போ, அது மாதிரிதான் கல்யாணமான ஒருத்தனை பாக்குறதும். உதவின்னு கேட்கும் போது என்னால முடியாதுன்னு மறுக்க முடியல. ஆலன் கூட மட்டும்தான் எனக்கு பேச்சுவார்த்தை இருக்க போகுது. அப்புறம் மின்னோட மனைவி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க மாமா. நான் கொரியால போய் கஷ்டப்பட்ட போது மின் தான் உதவி பண்ணா. அத என்னால மறக்க முடியாது. அதுக்கு பரிகாரமா இது செய்யற மாமா. எனக்கு எதுவுமே சரியா படலம்மா. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
நான் ஆலனை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசினா அவனை பத்தி என்னால தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாமா, அப்ப நம்ம நைட் கிளம்பலாம். சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன் என்றவன் போனை அணைத்தான். இனிமா, உனக்கு ஒரு பெஸ்டான வாழ்க்கைய நான் தேடி பிடிப்பண்டா. நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஈக்குவலா நீ நல்லா இருப்ப. உன்னோட இலகின மனசு பத்தி எனக்கு தெரியும். ஆனா உன்னோட இந்த குணத்திலேயே பல பேரு பிழையா பயன்படுத்திடுவாங்க என நினைத்தவன் அருளை அழைக்க காலேஜ் சென்றான். கட்டிலில் சோர்வாய் பருத்திருந்த அராவின் அருகே கதிரையை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டான் வு. அரா அமைதியாக அவனை பார்த்தாள். இனிமே இப்படி பைத்தியக்காரத்தனமா எதுவாச்சும் நீ பண்ணனா நான் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். உண்மையிலேயே உன்னை கொண்டு போட்டுருவேன். நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சா கூட உன்னோட வாழ்க்கை என் கூட இல்ல. எனக்கு கோழைகளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தைரியமா எல்லாத்தையும் கடந்து வர்றவங்கள தான் பிடிக்கும். உன்கிட்ட கொஞ்சம் கூட முயற்சி இல்ல ஆரா. என்ன காதலிக்க வைக்க நீ என்ன முயற்சி பண்ண? நீயா வந்து சொன்ன, நான் என் மனசுல இருந்ததை சொன்னேன். முழுசா வாழ்க்கைய விளையாடி பார்க்காம அதுக்குள்ள முடிக்க பார்த்துட்ட உன்னோட வாழ்க்கைய. சாரி. நீ மன்னிப்பு கேக்குறதால என்ன மாறிட போகுது? ஒருவேளை உன்னோட முடிவால நீ செத்து போயிருந்தா நீ சுகமா மேல போயிடுவ. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க பத்தி யோசிச்சியா? அவங்க நீ இல்லாம எப்படி இருப்பாங்க? எனக்கு வேற வழி தெரியலங்க. உங்க கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சதும் என்னால ஏத்துக்க முடியல. உன் அண்ணனை லவ் பண்ணாலே யாழி நின்னு ஒருத்தி. உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு செத்து போனாலா என்ன? வாழ்க்கைய வேற விதத்துல திருப்பி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப வாழல. அவளோட வாழ்க்கைக்காக அவ குடும்பத்துக்காக அவ உழைக்கல. எல்லாத்தையும் கடந்து போக பழகிக்கணுமாரா. எந்த நேரமும் என்னாலயோ இல்ல உன் குடும்பத்தாலேயோ உன் பக்கத்துல இருக்க முடியாது. உன்னை இப்ப பாத்துக்கணும்னு எனக்கு அவசியம் கூட இல்ல. ஆனா உன்னை பாத்துக்க ஆள் இல்லாததாலதான் நான் இங்க இருக்கேன். நீ இப்படி படுத்து இருக்கிறதால உன் டைம் என் டைம் எல்லோரோட டைமும் வேஸ்ட் தான். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என் மனசுல இருக்கிற கவலைய சொல்லி அழ கூட என் பக்கத்துல யாரும் இல்லைங்க. மனசுல இருக்கிறத வெளியே கொட்டிட்டாலே பல மனக்காயங்கள் ஆறிடும். ஆனா நான் யார்கிட்ட கொட்டுவேன்? அம்மா கிளப் பார்ட்டின்னு போறாங்க. அப்பா எப்பவுமே பிசினஸ்னு அலையிறாரு. அண்ணா கூட முன்ன மாதிரி அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் இல்ல. எனக்குன்னு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. இப்படி இருக்கிற என் மனசுல இருக்கிறத யார்கிட்டதான் நான் பகிர்ந்துக்கிறது? நீ கெட்டவெல்லாம் இல்ல ஆரா. கொஞ்ச நாளைக்கு நீ இருக்கிற சூழலை சேஞ்ச் பண்ணு. இந்த பணக்கார வர்க்கத்துல இருந்து வெளியே வந்து வெளியே இருக்கிற மக்களோட பேசு, பழகு. உனக்கான உண்மையான ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. உன் மேல பாசம் வைக்கிற நண்பர்கள் கிடைப்பாங்க. வெளி உலகத்தை அறிஞ்சுக்கோ. என்னை விட 100 மடங்கு நல்லவ ஒருத்தன் கிடைப்பான். அவள் முகம் சிந்தனையே காண்பிக்க ஒரு பெருமூச்சு விட்டவன், ஓகே ஆரா, நான் போன் பேசணும். பேசிட்டு உங்க அம்மா வந்ததும் கிளம்புறேன். நீ நல்லா யோசி, நல்ல முடிவா எடு என்றவன் அந்த அறையை விட்டு சென்றான். உன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலக நினைத்தாலும் முடியாமல் போகிறதே கல்வா. உன் நினைவுகளே என் உயிரை நிறுத்தி வைத்துள்ளது கிருஷ்ணா. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.